இப்போது இந்த மார்க்க பேதமும் ஒழிக்கலை. என்ன, சில பேருக்கு இந்த மார்க்க பேதம் என்பது ஆச்சரியத்துவத்துக்குள் இருக்காது. நான் திறந்த மனத்தோடு இருக்கிறேன், எங்கே போனாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன்னாக்கா அதெல்லாம் விசுவாசியினுடைய மாயத்தை காட்டுகிறது. ரூத்து 1வது அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த அம்மா என்ன செய்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மனுமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். ரூத்து 1:6. முதல்ல போகிறப்பவே இந்த அம்மா யாரை கேட்டு போச்சு, பெத்லெஹேம் விட்டு. அது அப்பத்தின் உடைய இருப்பிடம். அது என்ன, அந்த அப்பத்துக்கு பெயர் போன இடம் பெத்லெஹேம். அங்கே ஒரு பஞ்சகாலம் வருகிறது. சில சமயத்தில் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும். அது வருகிற நாட்கள் கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பஞ்சகாலம் எதில் வரக்கூடாது, வசனத்தில் வரக்கூடாது. பெத்லெஹேமில் அது முன்குறிக்கப்பட்ட பட்டணம் கிறிஸ்து பிறப்பதற்கு. ஆனால் அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாது. பரவாயில்ல, தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆகாரத்திற்காக எந்த இடத்துல போய் நீ ஆராதிக்கிறாய், உலக நன்மைக்காக நீ எங்கு போகிறாய்? பரிசுத்தாவியினுடைய பிரசனம் இல்லை, தேவன் பேசுகிறதாக இல்லை பிரசங்கம், தேவன் எங்களோடு இடைப்படுகிறதாக இல்லை ஆராதனை. அப்புறம் எதற்கு அங்கே இருக்கிறீங்க? எங்கள் தாய் தகப்பன் போன சபை, நாங்கள் இத்தனை வருஷம் போயிட்டோம், எங்கள் இனத்தான் செய்கிறான், எங்கள் ஜாதிக்காரங்க வச்சுருக்காங்க சபை, எங்கள் மொழிக்காரங்க வச்சுருக்காங்க சபை, நானும் அதே தான், அவங்களும் அதே தான், அதனால தான் நாங்கள் போகிறோம், அவ்வளோதான். போகிறதை போல திரும்பி வரமாட்டாய். நான் சபிக்கவில்லை, இந்தம்மா அப்படி தான் போச்சு. முற்றிலும் உருவாக்கப்பட்ட இனம் வேசித்தனத்திலே அந்த மோவாபிய சந்ததி. மோவாப் தேசத்தில் போய் துணிகரமாய் அந்நியனுகத்தில் பிணைக்கப்படுகிறதற்கு, அந்த துணிகரம் வருவதற்கு போதுமான தேவ பயத்தை உண்டாக்கத்தக்கதான தேவ செய்திகள் இல்லாத இடத்தில் இருக்கிற பொழுது, இந்த ஜனநாயக அடிப்படையில், இந்த சமத்துவ அடிப்படையில் யார் வேணாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், அவன் மதுபான பிரியனாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் பின்னாலே ரட்சிப்பார், வேசி கலனாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பின்னணி தான் முக்கியம், குடும்ப பாரம்பரியம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், சோகம் தான் முக்கியம்னாக்கா வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும்? சஞ்சலத்துக்குள்ளும் தவிப்புக்குள்ளும் துக்கத்துக்குள்ளே காணப்படுறது. 2 பிள்ளைகளும் வீட்டில் இன்க்ளூடிங் அங்கிளும் எலிமெலேக்கும் சேர்ந்து இறந்துடுறாங்க. எலிமெலேக்கு நாகமினுடைய ஹஸ்பண்டு நாட் ஒன்லி ஹஸ்பண்ட், அது அவ்வளோதான். அது ஆண்களே இல்லாத போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. இது மாதிரி விசுவாசிகள் இருப்பாங்க, சபையாக சுற்றி கொண்டு திருமணத்துக்காக மோவாப் தேசத்துக்கு போகிறது. அது தெரியும், அங்கே தான் நம்ம வந்தோம், மறுபடியும் அங்கே போனேன், அங்கே தான் டீச்சர் பொண்ணு கிடைக்குது, அங்கே தான் அரசு அதிகாரத்தில் இருக்க பெண்ணு கிடைக்குது. அப்போ திரும்பி வரும்பொழுது வேறு மாதிரி வருவேன்.